சபையாற்றுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்செம் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்திலே மகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த 2026ஆம் ஆண்டை நமக்கு கிருபையாய் கொடுத்து இந்த முதல் வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவர்களை தொழுது கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நமக்கு தியானிக்கும்படியாக மும்பை திருமண்டலம் கொடுத்திருக்கின்ற தலைப்பு கர்த்தருடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற விலையேறப்பெற்ற பாக்கியங்கள், அதாவது ஆண்டவர் தருகின்ற அந்த பாக்கியத்தை பிள்ளைகள் வார்த்தையானவர் எப்படி மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வழிநடத்தி வந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்போது உடைய புத்திர சுவிகாரத்தை பெறுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற என்னென்ன ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கேட்டோம். எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்கு நித்திய ஞானத்தையும் இரக்கத்தையும் ஆண்டவர் தருகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகார பாக்கியத்தையும் நமக்கு தருகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து சாஸ்திரிகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, மெய்ப்பர்களுக்கும் ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தவருடைய நற்செய்தி அவர்களுக்கு தேவதூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் கண்ட செய்தியை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணவும் ஆண்டவரை போய் தரிசிக்கவும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட விலையேறப்பெற்ற பாக்கியமாக இருக்கின்றது. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் நற்செய்தியாளர் அவரை சாட்சியாக யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே வார்த்தையானவர் எப்படி அவருக்கு சாட்சியாக கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்த யோவான் நற்செய்தியாளர் நமக்கு 1ஆம் அதிகாரத்திலே கூறுகின்றார். யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தையும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இந்த 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துக்கிறார். வார்த்தையானவர் இந்த உலகத்திலே மாம்சமாக பிறந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று 14ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டது. அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி அந்த பாக்கியத்தை பெறுகின்றோம், அவர் நமக்கு அந்த இரக்கத்தையும் விளையேறப் பெற்றுகிற அந்த நித்திய ஞானத்தையும் நமக்கு எப்படி கொடுக்கிறார் என்பதை குறித்து திருமறையின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருடைய பெயரின் நாமத்தின் மேல் என்றால் அது ஒரு பெயர். அவருடைய பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக, அதோடு மாத்திரமல்ல அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக எத்தனை பேர்கள் காணப்படுகின்றார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கின்றார். ஏனென்றால் அதற்கு முந்தின வசனத்தில் அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் யூதர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. சொந்த ஜனத்திலிருந்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை தான் யோவான் நற்செய்தியாளர் அவருடைய பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அதுவும் எப்படி பிள்ளைகளாக மாறுகிறார் என்றால் 13ஆம் வசனத்திலே அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் பெறவாமல்
தேவனாலேயே பிறந்தவர்கள் என்று கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராலே பிறந்த பிள்ளைகளாக அதிகாரம் கொடுப்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி என்றால் ஆண்டவரை நாம் விசுவாசத்தோடு அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற வேளையிலே அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கின்ற வேளையிலே அவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து சங்கீதம் 103 சங்கீதத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 103 சங்கீதத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். இன்றைய நாளினுடைய டெக்ஸ்ட் ஒவ்வொரு பகுதிகளும் பழைய ஏற்பாடு, சங்கீதம் மற்றும் நிருப வாக்கியம், சுவிசேஷ வாக்கியம். இந்த பகுதிகளில் சங்கீதம் 103 சங்கீதத்திலே தாவீது ராஜா இந்த பகுதியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் காண்கின்றோம் பிரியமானவர்களே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளாகும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற முதல் பாக்கியம் என்னவென்றால் பாவத்தை மன்னிக்கின்றார். நாம் என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அவர் முதலாவது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். இந்த 103 சங்கீதத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வசனத்திலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். 103 சங்கீதம் 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற வேளையிலே நமக்கு கிடைக்கின்ற மிக விலையேற பெற்ற பாக்கியம் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கின்றார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி அவருடைய பாவங்களை மன்னித்தாரோ அதே போல ஆண்டவர் நாம் செய்கின்ற தவறுகளுக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்கு அவர் சரி கட்டலை. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் அவர் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதிக்க முடியாது. அதான் வசனம் சொல்லுது. நம்ம எவ்வளவு தவறு செய்கிறோம், இத்தனை தவறுகளையும் செய்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பொறுத்து கொண்டு இருக்கின்றார். நாம் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சரி கட்ட வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் ஆகாது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் ஆராதிக்க முடியாது. அதைத்தான் வசனம் சொல்கிறது. ஆனாலும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்ற வேளையிலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு விலையேற பெற்ற பாக்கியம் இந்த சங்கீதம் 103 சொல்லப்பட்டது என்னவென்றால் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார். நமக்கு செய்கின்ற தவறுகளுக்கு சரி கட்டாமலும் என்ன செய்கிறார்? நம்மை அக்கிரமங்களுக்கும் காத்து வழி நடத்துகின்றார். ஆகவே நாம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு நம்ம கிடைக்கின்ற விலையேற பெற்ற ஒரு பாக்கியம் நம்முடைய பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. அதற்காகத்தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பாலகனாக பிறந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்? பெத்லகேம் பாலகனாக பிறந்தார். அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக நாம் கொண்டாடுகின்றோம் பிரியமானவர்களே. முதலாவது அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்ற வேளையிலே ஆண்டவர் தருகின்றது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கின்றார். இரண்டாவது அவர் கொடுக்கின்ற மிகலேற பெற்ற பாக்கியம் என்னவென்றால் கிருபையும் இரக்கமத்தையும் ஆண்டவர் தருகின்றார். கம்பேஷன் ஆண்டவர் தருகின்ற அந்த கிருபையும், கிரேஸ் கம்பேஷன் ஆண்டவர் தருகின்றது. கடவுளுடைய கிருபையும் இரக்கத்தையும் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். இந்த சங்கீதம் 103 8 வசனத்திலே அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தருகின்ற அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொள்கின்ற வேளையிலே நமக்கு கிடைக்கின்ற விலையேற பெற்ற ஆசீர்வாதம் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் பிரியமானவர்களே. அதைத்தான் வசனம் அருமையாக சொல்கிறது. சங்கீதம் 103:11 பூமிக்கும் வானமும் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க.
பாவத்தை எப்படி மன்னிக்கிறாரு? மேற்குக்கு கிழக்குக்கும் தூரத்திலிருந்து அவர் மன்னிக்கிறார். இரண்டாவது, பூமிக்கும் வானமும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்பட்டுகிறது. பிரியமானவர்களே, தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு அந்த கிருபையை தருகிறார். அதோடு மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்திலே 103:17 சொல்லப்பட்டுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிறது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மீதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கிருபை என்ன செய்கிறார்? நமக்கு தருகின்றார். அடுத்தது இரக்கத்தையும் தருகின்றார். என்ன இரக்கத்தை தருகின்றார்? திருமறையில பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து அநேக பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம். இந்த 103ஆம் சங்கீதத்திலே 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனத்தை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இரக்கத்தை தருகிறார். ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு அப்பா இருக்கிறார் வச்சுக்கிடுங்க. அவருடைய மகன் எவ்வளவு தவறு செய்தாலும் சரி, எவ்வளவு அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தாலும் சரி, தகப்பனுடைய அன்பு விலையேற பெற்றது. அவர் எவ்வளவுதான் மகன் தவறு செய்தாலும் அந்த இரக்கத்தை என்ன செய்வார்? அந்த தகப்பன் கொடுத்தே ஆகுவார். அதே போலதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிறது. அதுக்கு உதாரணத்துக்கு என்ன கொடுக்கிற? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதைத்தான் 8ஆம் வசனத்திலேயும் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக ஆண்டவர் தருகின்ற விலையேற பெற்ற ஆசீர்வாதம் பாக்கியம் என்னவென்றால், கிருபையும் இரக்கத்தையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தருவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பாவத்தை மன்னிக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தையும், இரண்டாவது கிருபையும் இரக்கத்தையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தருவதை பார்க்கிறோம். மூன்றாவதாக நமக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும் பொழுது வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். மூன்றாவது கிடைக்கின்ற பாக்கியம், நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு பிரேயரை பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனாலே பிறந்தவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி மிகுந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார். நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய சுபாவங்கள்லாம் யாரை போல இருக்கணும்? நம்முடைய சாயல், நம்முடைய சுபாவங்கள்லாம் யாரை போல இருக்கணும்? சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய சுபாவம் இருக்கா? யாருக்காவது இருக்கா? அவருடைய சுபாவம் இருக்கா? இல்லையே. இல்லைன்னா உங்களுக்குள்ள வாசம் பண்ணலன்னு அர்த்தம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக காணப்படும். அவர் மன்னிக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள மன்னிக்கிற அனுபவம் இருக்கணும். அவர் அன்பு செலுத்துறாருன்னா அவர் அன்பு செலுத்துகிற அனுபவம் இருக்கணும். வார்த்தையான மாம்சம் நமக்குள்ளே வாசம். இன்னைக்கு நான் எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்றால் எனக்குள்ள கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வாசம் பண்ணுகிறதுக்கு அடையாளம். அது என்ன செய்ய மாட்டோம்? நம்ம அது செய்ய மாட்டோங்கிறோம். நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்றால் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, மற்றவர்கள் மீது வெறுப்பு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. ஆனால் வெறுப்பு செலுத்திக்கிட்டு தான் இருக்கும். மற்றவர்கிட்ட பேசாமே நம்ம இருக்கோம். அன்பு செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். இன்னைக்கு வாசம் பண்ணுகிறான்னு சொல்றோம். உண்மையிலே அவருடைய சாயல் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? அவருடைய குணநலங்கள் நமக்கு காணப்படுகிறதா? அதுதாங்க வாசம் பண்ணுகின்ற அனுபவம். அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கின்ற அனுபவம். வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்குள்ளே என்ன செய்கிறார்? அதை தான் இன்னைக்கு பிள்ளைங்க வசனமாக சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒரு மனப்பாட வசனமும் அதுதான். நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றவர்களாக
நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. வாசம் பண்ணுகிறார் என்றால் அவர் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவருடைய சாயலை நாம் மற்றவர்களுக்கு முன்பாக காட்டுகின்றவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. எனக்கு அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த அருமையான வாரத்தினுடைய முதல் ஆராதனை நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அப்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நம்முடைய பாவத்தை மன்னித்தார் என்ற ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா? இரண்டாவது, அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோமா? மூன்றாவது, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் இன்றைக்கு நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணவில்லை பிரியமானவர்களே. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் அவருடைய சாயல் இன்றைக்கு நம்முடைய குணநலங்கள் எல்லாம் மாற வேண்டும். இன்றைக்கு நான் உங்களை எடுத்துக்கல, இன்னைக்கு என்ன எடுத்துக்கிறேன்? நான் என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதற்கு முன்பாக நான் அதிகமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோ அதிகமான தவறுகள் செய்து கொண்டிருந்தால், என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேனோ எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், என்னுடைய சாயல் எல்லாம் மாறிவிட வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். நம்முடைய குணநலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முதல்ல அதை திருத்தணும். அதை திருத்தாம எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்றால் அது பொய். திருமறை திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. எனக்கு அன்பான திருச்சபையே, சற்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கிறோம் என்றால், அந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய பாவங்களை மன்னிப்பு பெற்றிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் தருகின்ற அந்த கிருபையும் இரக்கத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. இந்த அருமையான ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று கூடியிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராக நம்மை காணப்படுகிறார். நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது, அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவர் தருகின்றார். மூன்றாவது, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று திருமறை கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்வோம். வார்த்தையானவர் மாம்சமாகி நம்முடைய இருதயத்திலே தங்கி நம்மை நித்திய வழியிலே நம்மை வழி நடத்தி நமக்கு விலையேற பெற்ற அந்த ஞானத்தையும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின்